அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற இந்த மகா பெரிய அயோக்கிய பையனுக்கு முட்டு கொடுக்குற ஒரு பெண் வந்திருக்காங்க. அந்த பெண்ணை பற்றியும் கருப்பர் கூட்டம்னு ஒரு பகுத்தறிவு யூடியூப் சேனல் இருந்துச்சு. அந்த யூடியூப் சேனலுக்கு அப்படியே பொங்கிக்கிட்டு வந்தானுங்க 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சங்கி பயல்கள்லாம். இந்த சங்கி பயல்கள்லாம் இப்போ எங்கடா போனீங்க, மூஞ்சை எங்கே எடுத்துகிட்டு போய் முட்டு கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் கேட்கலாம். முதல்ல இந்த மகா அயோக்கிய பையனுக்கு முட்டு கொடுத்த அந்த பெண் பேசினதை பார்த்துருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். எனக்கு தெரிஞ்ச நல்லதை தான் சொல்றாங்களே தவிர எந்த ஒரு இதுவும் கருத்து கிடையாது. அது உண்மைதான் நானும் சொல்லுவேன். ஏன்னா நானும் ஒரு அடையாள சித்தர் கோயில் போன ஒரு பெண் சித்தர் பறந்திருக்காங்க. சித்துக்கள் உண்மைதான் இருக்கு. நீங்களுமே உண்மையா நீங்க உணர்ந்தீங்கன்னா சித்துக்கள் கை கொடுங்க. நான் MBA முடிச்சிருக்கேன், MSc சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா பண்ணிட்டு இருக்கேன். உண்மைதான். சித்தர்கள் எத்தனை பேர் சென்னையில இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? எல்லா சித்தர்களையும் நீங்க எங்க பாக்குறீங்களா? நான் போயிருக்கேன், பாத்திருக்கேன். சார் நீங்க நம்ம எல்லாமே அறிவுபூர்வமா பாக்குறோம், ஞானபூர்வமா தெரியுங்க. நான் சொல்ல வரேன், இங்க ஆராய்ச்சி பண்ண நம்ம வரல சார். நீங்க எல்லாம் விழிப்படைங்க. இங்க உண்மை எல்லாரும் உங்களை மாயத்துல விழிப்பாருங்க. இங்க நானும் ஒன்னே இல்ல, எல்லாம் ஒரு மாயை. இப்ப நம்ம படிப்பை படிச்சு நீங்க படிப்பு கல்வி நினைச்சு உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்க. படிப்பு நம்மளுக்கு எல்லாம் சும்மா அறிவை தான் வளர்க்கும். அடிமை கல்வியை தான் நம்ம படிக்கிறோம், அது உண்மை கிடையாது. இப்ப இந்த பெண் பேசுனதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த பெண் ஒரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் MBA முடிச்சிருக்கேன், MSc சைக்காலஜி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த பெண் பேசுனது எல்லாத்த விட நமக்கு பெரிய ஷாக் கொடுத்தது அந்த பெண்ணோட படிப்பு தான். இப்போ இந்த பெண்ணை உதாரணமா எடுத்துங்க. இவனுங்க போய் பள்ளியில பிரச்சாரம் பண்றதோ கல்லூரிகளில் பிரச்சாரம் பண்றதோ ஏன் விளைவுதான் இந்த மாதிரியான பெண்கள். நீ எவ்வளவு படிப்பு வேணா படிக்கலாம், எந்த உயரத்துக்கும் போகலாம், என்ன வேலைக்கும் போகலாம், எந்த அதிகாரத்துக்கும் போகலாம், ஆனா நீ சங்கியா தான் இருப்ப. அன்னைக்கு இவனுங்க பள்ளியில ஊட்டின நஞ்சையோ கல்லூரியில ஊட்டின நஞ்சையோ உன் ஆள் மனசுக்குள்ள இறக்கிட்டானுங்க அப்படின்னா நீ அதுக்கடுத்து எந்த இடத்துக்கு போனாலும் நீ பள்ளியிலையோ கல்லூரியிலையோ உன் மூளையிலையும் மனசுலையும் வாங்கின இந்த சங்கித்தனம் தான், இந்த மூடத்தனம் தான் உன் மனசுல வளர்ந்துக்கிட்டே இருக்கே தவிர நீ படிப்புக்கு ஏற்ற மாதிரி பகுத்தறிவு பாதையில போக மாட்டேங்கிற அப்படிங்கிறதுக்கு மிகச்சரியான உதாரணம் இந்த பெண் தான். தான் MBA படிச்சிருக்கலாம், MSc சைக்காலஜி படிச்சிருக்கலாம், ஆனா இது ஒரு தற்குறி தண்டமா அடிமுட்டாளா சங்கியாத்தான் இருக்கு, சங்கியாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. பாருங்க, தான் சித்தரை பார்த்ததாவும் தான் கண் முன்னாடியே சித்தர் பறந்ததாகவும் சொல்லுது. பாருங்க, இவ்வளோ பெரிய அறிவியல் யுகத்துல அறிவியல் இல்லாம எந்த ஒரு செயலும் எந்த ஒரு நகர்வுமே இருக்காது அப்படிங்கிற சூழல்ல சித்தர் பறந்தாங்க அப்படின்னா இது இந்துத்துவ காவிமயமான போன ஆட்சியில தானே இருக்கு. அந்த சித்தரை கொண்டு போய் ராணுவத்துக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க சொல்ல வேண்டியதானே. ராணுவ வீரர்கள்லாம் நீங்க எதுக்கு போர் ஹெலிகாப்டர்ஸ் போர் விமானங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? நம்ம சித்தர்கள் இருக்காங்க, இவனுங்களும் சங்கி தான், நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்களும் சங்கிகள் தான், எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுங்கப்பா. எதிரி நாடுகள்ல சைனாலேருந்து அமெரிக்காலேருந்து எல்லாம் அலண்டு போயிடணும். என்னடா இவனுங்க எந்த வித விமானமும் இல்லாமையே பறந்து வரானுங்க, சசக்குன்னு அங்கே ஏறானுங்க, டசக்குன்னு இங்கே இறங்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி அசந்து போய் நம்மளோட இந்திய ராணுவத்தை கண்டாலே அலறணும் அப்படிங்கிற மாதிரி மாறணும்னு போய் இவங்க சித்தர்களை ட்ரைனிங் கொடுக்க சொல்லுங்களேன். இந்த நாடக காதல் கும்பல்லாம் இயற்கையான காதலை நாடக காதல் சொல்லிக்கிட்டு அவனுக்கு பொழப்ப நடத்திக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரியான அயோக்கிய பசங்க எல்லாம் அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு நீ விந்துவை கண்ட்ரோல் பண்ணாதான் நீ பெரிய ஆளு, நீ பெரிய மகானு. அது ஒரு இயற்கையான ப்ராசஸ்ரா. அதை போய் எதுக்கு கட்டுப்படுத்தணும்? அதை எதுக்கு கட்டுப்படும்? அதை கட்டுப்படுத்தி அப்படியே மேலே இழுத்து கொண்டாந்து நெத்தி போட்டில் நிப்பாட்டினாதான் அதுக்கு 11 வருஷம் ஆகுமா. அதையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். 11 வருஷம் ஆனாதான் அதை நெத்தி போட்டில் நிற்க வைக்க முடியுமா? அப்படி நெத்தி போட்டில் நிற்க வச்சதுன்னே அவர் மகான் ஆயிடுவாராம். மனுஷ உருவத்தில் இருப்பாராம். நெருப்புல போட்டாலும் அப்படியே திரும்ப வந்துடுவாராம், தண்ணியில் போட்டாலும் கரைஞ்சி திரும்ப மேலே நின்றுவாராம். ஏண்டா காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கண்ணா பின்னான்னு என்னதான் மயக்க நிலையில உன் பின்னாடி வந்தாலும் உன் இஷ்டம் இருக்கா பேசுறது. நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்படி இந்த மாதிரியான சங்கிகள் அயோக்கிய பசங்க பண்ற வேலையில விளைஞ்சு நிற்கிற பயிர் தான் இந்த மாதிரியான தற்குறியான ஆட்கள். இந்த ஒரு பெண்ணை நம்ம உதாரணமா சொல்றோமே தவிர இந்த மாதிரியான பாதிப்புகளையும் விளைவுகளையும் தான் இந்த பிரச்சாரங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்க கல்வியை தாண்டி உங்க வேலை வாய்ப்பு அதிகாரத்தை தாண்டி நீங்க சங்கியா அடிமை புத்தியை உங்க மனசுல ஏத்திப்பீங்க. நீங்க எந்த உயரத்துக்கு போனாலும் பார்ப்பனர்களுக்கும் வர்ணாசிரம சிஸ்டத்துக்கும் ஜாதிக்கும்
அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இது உங்களுக்கு சுற்றி முத்தி அந்த ஜாதியை கற்பிக்கிற வேலையை தான் இது பண்ணும். ரெண்டாவது இப்போ நம்ம கருப்பர் கூட்டத்துக்கு வருவோம். கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தெரியாதவங்களுக்கு இல்லை ஒரு புரிதலுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு சொல்கிறேன். அந்த கருப்பர் கூட்டம் வந்து இந்த தோரில் அண்ணா கயிறு போட்டவனுங்க எழுதின கதையை, ஏற்கனவே எழுதியிருக்கிற கதையை, புத்தகமாக வெளியில் இருக்கிற கதையை, தடை செய்யப்படாத புத்தகங்களை, புராண உருட்டுக்களை, புராண புனை சுருட்டுக்களை எடுத்து, இந்த பார்ப்பா நீ நம்புற, காலில் உள்ற, உருண்டு பெறல்ற, வேலை குத்திக்கிற, அழகை குத்திக்கிற, நெருப்பு மெரிக்கிற, என்னென்னமோ பண்ணுற, நீ நம்புற, கோடி கோடியாக கொட்டி கொடுக்குற கடவுள் இந்த மாதிரியான கடவுள்னு ஒருத்தர் எழுதி வச்சிருக்கான், அவன் தோளில் அண்ணா கயிறு போட்டு அவனே உனக்கு கடவுளுங்கிறான் அப்படின்னு ஏற்கனவே புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை மக்கள் மொழியிலே எடுத்துகிட்டு வந்து பிரச்சாரமாக மக்களுக்கு தெளியப்படுத்தினாங்க, தெளிய வச்சாங்க, பகுத்தறிவு பிரச்சாரத்தை பண்ணாங்க. அதுவும் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸோட 18 வயசுக்கு மேற்பட்டவங்க பார்க்குற மாதிரியான அது ஒரு சேனலாக தான் அது ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இது விருப்பப்படுறவங்க பார்க்கலாம், சிந்திக்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம், வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதில் எந்த ஒரு திணிப்பும் நிகழலை. அப்படியேப்பட்ட யூடியூப் சேனலுக்கே வந்துட்டானுங்க, அப்படியே பொங்கிட்டு வந்துட்டானுங்க. ஏற்கனவே அரசியல் இருக்கிற சங்கிகள், தமிழிசை, எச் ராஜா, இந்த மாதிரியான சங்கிகளும், திரைத்துறையில் இருக்கிற இந்த ஜாதி வெறியனான தற்குறி மோகனோ இல்லை லட்சுமி ராமகிருஷ்ணன், இந்த மாதிரி ஏற்கனவே அறிஞ்ச சங்கிகள் பேசுறது அப்படிங்கிறது வேற. எங்கிருந்தோ கிளம்பிட்டு வந்துட்டானுங்க புது புது சங்கிகள்லாம். அப்படியே இவனுங்க மதத்தை காப்பாத்துறானுங்களாம், இவனுக்கு கடவுளை காப்பாற்ற வந்துட்டானுங்களாம். முதல்ல மக்களை காப்பாத்துங்க, மாணவர்களை காப்பாத்துங்கடா. கடவுளை காப்பாற்றுறதுக்கு பொத்திக்கிட்டு வரீங்க, இங்கே மாணவர்களோட வாழ்க்கையை நாசமாக்கி ஒரு MBA MSc சைக்காலஜி படித்த பொண்ணையே சங்கியாக தற்குறியாக மாற்றி வச்சுருக்கானுங்க. அப்படியேப்பட்ட சூழல் மறுபடியும் நிகழாமல் இன்னொரு தலைமுறை அந்த மாதிரி நாசமாக போகாமல் இருக்க வந்து குரல் கொடுங்கடான்னா இவனுங்க கடவுளை காப்பாற்ற குரல் கொடுக்குறானுங்க. யார் இந்த MS பாஸ்கர் பெரிய புடுங்கி இவர் ஹாலிவுட்ல இருந்து ஆஸ்காரை புடுங்கிட்டு வந்துருப்பாருலாம் பேசுகிறாங்கல்ல, அவன் நடிப்பை பற்றியெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. நீ இந்த சமூகத்தில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துற? இல்லை நீ பொத்திக்கிட்டு இருந்திருக்கணும். இவர் கருப்பர் கூட்டத்துக்கு கருத்து சொல்றாரு. அவர் மனசை புண்படுத்திட்டாங்களாம், வச்சு குத்தி எடுத்துட்டாங்களாம், புண்படுத்திட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த கர்ணன் படத்துல வில்லனா நடிச்சிருப்பானே நட்ராஜன் ஒருத்தன், அவனும் வீடியோ போடுறான். இந்த ஸ்னேகாங்க கணவன் அந்த கேரக்டர் பிரசன்னான்னு ஒருத்தர் இருக்கானே, அவனும் வீடியோ போடுறான். ருத்ராட்ச கோட்டையை தொங்க விட்டுக்கிட்டு முண்டாசு பனியனை போட்டுக்கிட்டு வீடியோ போடுறான். இப்படி மனோபாலம், இப்படி பல சங்கிகள் வெளியே வந்தானுங்க. பல சங்கிகள் வெளியே வந்து எங்கள் மனசை கோடாரியில் வச்சு குத்தி எடுத்துட்டாங்க, மனசை புண்படுத்திட்டாங்க, நாங்கள் கடவுளை காப்பாற்ற போகிறோம், எங்கள் கடவுளை இழிவுபடுத்திட்டாங்கன்னா இப்போ நான் மயிரை பிடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பிடிக்கிட்டு இருக்கீங்களான்னு நாங்கள் கேட்குறோம். மாணவர்களை பாதித்தா, மாணவர்கள் எதிர்காலம் பாதித்தா அது இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையே பாதிக்கும். இந்த சமூகம் நாசமாக போனாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உன் மனசை புண்படுத்திட்டா தான் உனக்கு மயிரை பிடுங்குமா? உங்களுக்கு எல்லாம் நீங்கள் அதுக்கு மட்டும்தான், கடவுளை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் குரல் கொடுப்பீங்க, மனுஷனை காப்பாற்றுறதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா? அந்த கருப்பர் கூட்டத்தில் பேசின அந்த தோழரை குண்டர் சட்டத்திலெல்லாம் கைது பண்ணாங்க. குண்டர் சட்டத்திலெல்லாம் கைது பண்ணும், வெளியே விடக்கூடாது, அப்படி இப்படின்னு கொந்தளிச்சாங்க. எச் ராஜாலாம் வழக்கத்துக்கு மீறி 4 பிஸ்கெட்டை சாப்பிட்டு குலைச்சாரு. அப்படியெல்லாம் குலைச்சிக்கிட்டு கிடந்தாங்க. அந்த சேனலை முடக்கினாங்க. இப்போ இந்த சங்கி, இந்த மாணவர்களோட வாழ்க்கையை நாசமாக்கின சங்கி, ஏதோ கார்ட்டூன்ல வர மாதிரி ஒரு மந்திரக்கல்ல காமிச்சா பறக்கலாம், இன்னொரு மந்திரக்கல்ல காமிச்சா நெருப்பு மழை வரும், இன்னொரு மந்திரக்கல்ல காமிச்சா நோயெல்லாம் குணமாயிடும், 3 மந்திரக்கல்லோட நிறுத்திட்டான். அந்த கார்ட்டூன்ல ஜாக்கி சான்ல 12 மந்திரக்கல் வரும். அப்படி கார்ட்டூனெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கதை விட்டுக்கிட்டு அதுக்கு பேர் சித்தருங்கிறான், கடவுளுங்கிறான், பண ஓலையில் எழுதி வச்சாங்கிறான். இப்படி மாணவர்களை, பள்ளி மாணவர்களை, அரசு பள்ளி மாணவர்களை, எளிய வீட்டு பிள்ளைகளை நாசமாக்குற இவனை ஏன் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணல? இவனோட யூடியூப் சேனலை ஏன் முடக்கல? பரம்பொருள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். அந்த பரம்பொருள் ஃபுல்லாக இந்த மாதிரியான அயோக்கியத்தனத்தை தான் பரப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து மாணவர்கள் கெட்டு போயிட மாட்டாங்களா? இந்த சமுதாயம் கெட்டு போகாதா? நாசமாக போகாதா? உண்மையாக எதை பார்த்து நாசமாக போகும் இந்த சமூகம்? அறிவியலை சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு நான் ஆன்மாவை சொல்லி கொடுக்குறேன், பறக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன், மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேங்கிறான். மாணவர்களுக்கு அதுவா தேவை? உண்மையிலேயே இந்த தலைமை ஆசிரியர்களோ கல்வி அலுவலர்களோ கூட்டு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னா ஒரு ரோபோட் செய்கிறவங்கள, அறிவியல் சேனல்கள் நிறைய இருக்கு, அறிவியல் பேசுகிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்கள கூட்டு காட்டுங்க. ஒரு ரோபோட் செஞ்சு அவங்க முன்னாடி காமிச்சா, ஏற்கனவே இருக்கிறதா கூட இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளானதாக கொடுக்கும், அவங்க மாணவர்கள் மத்தியில் அவ்வளோ உற்சாகம் வரும், எக்ஸைட்மெண்ட் வரும். அது அவங்களுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட இருக்கும், அவங்க சிந்தனை தூண்டுற விஷயமா இருக்கும். என்ஜினியரிங் பேசுகிறவங்க இருக்காங்க, அறிவியல் பேசுகிறவங்க இருக்காங்க, வானவியல் பேசுகிறவங்க இருக்காங்க. நம்ம வானவியல்னு ஒன்றுன்னே இவனுங்க எடுத்துகிட்டு ஜோசியக்காரனை கூப்பிட்டு கட்டம் கட்டி
அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னென்ன அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அரசு பள்ளியில். இப்போ நம்ம ஏன் திமுகவை கூட குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சரை கூட குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா, இது இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வெளியே வந்துச்சு. அதுவும் அந்த அயோக்கிய பையனே வெளியிட்ட வீடியோ, அவனை பெரிய ஆளா காமிச்சுக்கிறதுக்காக வெளியிட்ட வீடியோ. அப்படி இந்த வீடியோ வெளியிடாம போனா இப்படியான சம்பவம் வெளியே தெரியாமையே போயிருக்குல்ல. சாதாரண காமன் மேனுக்கு தெரியாம போலாம், நமக்கெல்லாம் தெரியாம போலாம். கல்வித்துறைக்கு எப்படி தெரியாம இது இருக்கணும்? இது இருக்கும். கல்வித்துறை இது நாம தெரிஞ்சு நாம கேள்வி கேட்ட பிறகு நடவடிக்கை எடுக்குது கல்வித்துறை அப்படின்னா, அப்போ கல்வித்துறையில் உள்ள நடைமுறைகளும் செயல்பாடுகளும் அங்கே நடக்கிறதும் அமைச்சருக்கும் தெரியல, அதிகாரிகளுக்கும் தெரியலையா? நாம கேள்வி கேட்கலன்னா இப்படியே நாசமா போய்கிட்டே இருக்க வேண்டியதானா? ஏதோ திமுக ஆட்சியில் வந்து 1 மாசத்துல 10 மாசத்துல 1 வருஷத்துல கேள்வி கேட்கல, 3 வருஷத்துக்கு மேல ஆட்சியை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் அந்த நிர்வாகத்தில் என்ன குளறுபடிகள் நடக்குது அப்படிங்கிறது கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியல, அதுக்கான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா கல்வித்துறை அமைச்சரை கேள்வி கேட்காம வேற யாரை கேள்வி கேட்பாங்க? அதனால தான் திமுகவையும் சேர்த்து இந்த விஷயத்துல கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இப்படி கருப்பர் கூட்டத்துக்கு ஒரு நியாயம், இப்போ இவனுங்க பரம்பொருள் இந்த அயோக்கிய பையனுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கருப்பர் கூட்டம் இந்த சமூகத்தில் பகுத்தறிவை விதைச்சிச்சு, இந்த அயோக்கிய பையன் இந்த சமூகத்தை நாசமாக்குற, மாணவர்களை நாசமாக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால முதல் நடவடிக்கையா இவன் மேல குண்டர் சட்டத்தை பாய்ச்சிருக்கணும், இவனோட சேனலை முடக்கிருக்கணும், இவனோட அறக்கட்டளையை முடக்கிருக்கணும். வெறும் விசாரணை கூப்பிட்டு போய் விசாரிக்கிறோம் அதோட நிறுத்தக்கூடாது. யூடியூப் சேனலை முடக்குங்க. அவன் யூடியூப் சேனலை ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வாங்க. அவன் இன்னைக்கு நீங்க இந்த 4 கேஸ் போடுவீங்க, அதில் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடுவான். ஏன்னா பல இந்துத்துவ கும்பல், பல இந்த மாதிரியான திருட்டு பய கும்பல் அவங்க பின்னாடி பேக் போனா இருக்கும். கண்டிப்பா அவனை விட்டுட்டா நாமெல்லாம் மாட்டி போன ஒருத்தனும் அவனுங்களுக்குள்ள ஒற்றுமையோட அவனை விட மாட்டாங்க. கண்டிப்பா அவன் 1 மாசத்திலேயோ 2 மாசத்திலேயோ இல்லை 1 வாரத்திலேயோ கூட வெளியே வந்துட வாய்ப்பு இருக்கு. ஆனா இவனோட பிரச்சாரம் தொடரக்கூட முடியாத அளவுக்கு இனிமே அவன் யூடியூப் சேனல் இருக்கிற யூடியூப் சேனலையும் முடக்கிட்டு இனிமே அவன் யூடியூப் சேனலே ஆரம்பிக்க கூடாது, அவன் சம்பந்தப்பட்ட வீடியோவே வரக்கூடாதுன்ற அளவுக்கு முடக்கணும் இல்லையா? இதுதான் இதுக்கு தேவையான நடவடிக்கையா இருக்கும். இன்னைக்கு திமுக ஆட்சியா இருக்கட்டும், சமூக நீதி ஆட்சியா இருக்கட்டும், இன்னைக்கு கூட ஒரு கருப்பர் கூட்டம் மாதிரியான ஒரு சேனலை இந்த ஆட்சியில கூட நம்ம கொண்டு போய் மக்கள் கிட்ட பரப்புரை பண்ணாத மாதிரி, கடவுள் மறுப்பு பேச முடியாத அளவுக்கு, மூட நம்பிக்கையை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கான ஒரு சூழல் தான் அந்த களம் நமக்கு இல்லாம இருக்கு. அது மிக வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. திமுகவும் நலத்திட்ட அரசியலை நோக்கி இந்த அரசியலை நகர்த்திக்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சியே இருந்தாலும் நம்ம சமூக நீதியை கடவுள் மறுப்பை பேச முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை எதிர்கட்சி ஆட்சியில் கூட பேசிடலாம், ஏன்னா இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க போறதில்லை. திமுக ஆட்சியில் பேசினாதான் காவல்துறை முந்திக்கிட்டு வந்து முற்போக்காளர்கள் மீது, பகுத்தறிவாளர்கள் மீது, இயக்கவாதிகள் மீது, கடவுள் மறுப்பு பிரச்சாரம் பண்றவர்கள் மீதும் நடவடிக்கை உடனடியாக பாயுது. அவங்கள முடக்கி போடுற வேலையை பண்றாங்க. மக்கள் சமரசம் இல்லாம நம்ம மக்களோட, தமிழர்களோட எதிர்காலத்துக்கு எது தேவையோ அதுக்கு ஆதரவா துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.